Good morning, students. So, in the last class, we have seen chapter 12 regarding the functions of commercial banks. In that, we have seen primary functions, isn't it or not? Now, we'll move on for the secondary functions. So, apart from the basic or primary functions, commercial banks render various other services which are known as secondary functions. So, primary functions, basic functions illama commercial banks மற்ற ஃபங்க்ஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். தீஸ் சர்வீசஸ் கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டூ அந்த செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டூ ஏஜென்சி சர்வீசஸ் அண்ட் ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ். ஸோ ரெண்டு தான் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். பேங்க்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ரொவைட் சர்டைன் சர்வீசஸ். ஸோ பேங்க்ஸ் வந்து என்னவா இருக்காங்க, சில இடத்துல அந்த அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஏஜென்ட்ஸாக வந்து they are performing their functions, okay, and they are providing and rendering various services. They are called agency. So இந்த இடத்துல பேங்க்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஏஜென்சி. they act as agency. அந்த கஸ்டமருக்கு வந்து அவங்களுடைய கஸ்டமருக்கு ஒரு ஏஜென்ட்டாக அவங்க certain functions பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா we'll see one by one. First one, transfer of funds. So banks issue demand drafts, bankers checks, travelers checks, etc. and help in transfer of funds from one place to another. அதாவது அந்த கஸ்டமருடைய ஃபண்ட்ஸை ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் ஆல்சோ பேங்கர்ஸ் செக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் பேங்க் கஸ்டமர் வந்து பேங்க்கு கேட்பாங்க, தே ஆர் ஆஸ்கிங் the bank to write a check for them. Okay, do you understand? So அது வந்து பேங்க் ஏஜென்ட்டாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ட்ராவலர்ஸ் செக் இஸ் நத்திங் பட் பை, அதாவது வந்து that is in the bank they will customers வந்து if they are moving from one country to another country அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அமௌண்ட்ஸ் வந்துட்டு that is மணி வந்து கேஷாக வந்து கேரி அவுட் பண்ணி போக மாட்டாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் they take the travelers check with them and exchange them for currency of that country. அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட கரன்சி எதுவோ அங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. கேஷாக அவங்க வந்து கொண்டு போக மாட்டாங்க, பட் செக்காக எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரிக்கு போகிறாங்களோ அந்த கண்ட்ரியோட that is கரன்சிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. that is travelers check. so they can just forward the draft issued by the bank to the receiving institution. so draft மட்டும்தான் அவங்க வந்து எந்த ஒரு இதுக்கும் கேஷாக இல்லாமல் that is they will move on. a small commission is collected. so இந்த மாதிரி சர்வீஸ் transfer of funds இந்த மாதிரி சர்வீஸ் வந்து ரெண்டர் பண்ணுறதுக்காக பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they will collect some commission from the customer. so this is the first agency function, transfer of funds. So the next one is periodic payments of premiums, rent, etc. After instruction from the customers, banks undertake the monthly payment of insurance premium, rent, telephone bill, etc. from accounts of customers. அதாவது கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க பேங்க் அப்படின்னா சில இடத்துல வந்து கஸ்டமர்ஸ் என்னக்காக பேங்க் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா தட் இஸ் மந்த்லி பேமெண்ட் ஆஃப் அவங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அண்ட் ஹவுஸ் ரெண்ட் ஆர் அண்ட் ஆல்சோ டெலிஃபோன் பில் இதெல்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் customers the bank will pay. okay, do you understand? so nowadays these payments are made through electronic clearing system facility offered by the banks. இப்போ வந்து பேங்க்ஸ் வந்து கஸ்டமர்ஸே இந்த சர்வீசஸ் எல்லாம் there is இந்த ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிறதுக்காக எலக்ட்ரானிக் சர்வீசஸ் கிளியரிங் சிஸ்டம் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டு பெர்ஃபார்ம் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ். நமக்கே தெரியும் that is nowadays in online itself we will pay the telephone bill, electricity bill, everything, isn't it or not? so the same thing. okay, next one, collection and payment of checks. on behalf of customers, bank collect the checks deposited into the accounts of customers from other banks and deposit cash in the customers account. வேற பேங்க்ல வந்துட்டு அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து செக்ஸ் டெபாசிட் பண்ணினா அதை வந்து கலெக்ட் பண்ணி அண்ட் அந்த கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்ல வந்து அதை they will deposit on behalf of customers. there is the bank வந்து collect the checks deposited into the accounts of customers from other banks and அதை வந்து அவங்க அக்கௌண்ட்ல they will deposit. செக் கலெக்ட் பண்ணி அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. சிமிலர்லி செக்ஸ் issued by a customer is honored and the amount paid as directed by the customer. அதை வந்து அந்த கஸ்டமர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அக்கார்டிங் டு தட் the bank will
perform the function. So collection and payment, collection checks collection போட்டு அந்த செக்குக்கு உண்டான பேமெண்ட் பண்ணுறதும் வந்துட்டு the bank will perform instead of customers. Next we'll move on for the definition of check. Checkna அதனுடைய definition என்ன அப்படின்னா according to Negotiable Instruments Act 1881, check is a bill of exchange drawn on a specified bank payable on demand. So check அப்படிங்கிறது ஒரு exchange, ஒரு bill of exchange drawn on ஒரு specified bank, isn't it or not? Payable, நம்ம எப்போ pay பண்ணுவாங்க? On demand. ஓகே, நம்ம அதாவது கஸ்டமர் நம்ம டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா it will be payable. Next one is crossing of check. That is crossing of check, drawing two parallel transverse lines on the left top of the check. அதாவது crossing of check செக்னா நார்மலாக வந்துட்டு இப்போ நமக்கே தெரியும், that is ஒரு பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன் ஏதோ ஒரு பேமெண்ட் அவங்களுடைய that is கிளையன்ஸ் ஏதாவது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹாட் கேஷை அவங்க ப்ரொவைட் பண்ணாமல் செக் ஒரு டேட் போட்டு என்ன பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கே நார்மலாக தெரியும் ஒரு செக் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவங்க கலெக்ஷன் போட்டு அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்குவாங்க. ஸோ கிராசிங் ஆஃப் செக் அப்படின்னா அந்த செக்கில் அந்த கொடுக்குற செக்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆர் சம்திங் தட் இஸ் தே ஆர் பேயிங் சேலரி இன் த ஃபார்ம் ஆஃப் செக். அதில் லெஃப்ட் டாப் கார்னரில் ரெண்டு கிராஸ் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் பேரலல் டிரான்ஸ்வர்ஸ் லைன்ஸ் போட்டுருவாங்க, தட் இஸ் கிராஸ்டு செக் போட்டிருக்காங்க அப்படின்னா அது என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா என்ன அது தட் இஸ் இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னா இட் இம்ப்ளைஸ் தட் த மணி வில் நாட் பி பெய்ட் ஓவர் த கவுண்டர். அந்த மணியை உடனே அந்த செக் எடுத்துகிட்டு போய் அந்த கவுண்டரில் அமௌண்ட் வாங்கிக்க முடியாது, பட் த்ரூ பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி. அந்த இன்ஸ்டிடியூஷன் யாரோட நேமில் இப்போ உங்கள் பேர்லேயே ஒரு அமௌண்ட் அப்படின்னா தட் இஸ் இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா அப்படின்னா அவங்க பேரில் அந்த அமௌண்ட் கிராஸ் செக் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த அமௌண்ட் போகும். அந்த செக்கை தட் இஸ் கவுண்டரில் இருந்த அமௌண்ட்டாக கலெக்ட் பண்ண முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பேங்க்கில் போய் செக் கொடுத்து அமௌண்ட் கவுண்டரில் வாங்க முடியாது, பட் அக்கௌண்ட்டில் இருந்து மட்டும் தட் இஸ் ஆஃப்டர் 1 or 2 days அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கலெக்ட் பண்ணிக்க முடியும். தட் இஸ் crossing of check. Okay. Next one is acting as executors, trustees and attorneys. Banks கஸ்டமர்ஸ்க்காக என்னமா ஆக்ட் பண்ணுறாங்க? executors, trustees and attorneys. Banks act as executors of will of the customers and implement their will after their death. Even the customer after his or her death அவங்க they will அவங்க எப்படி சொன்னாங்களோ according to that the bank will act. As a trustee, a bank takes care of the funds of the customers. அதாவது அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கஸ்டமர்ஸோட ஃபண்ட்ஸ் ஒரு அந்த கஸ்டமருக்கு ஒரு ட்ரஸ்டியாக ஒரு நம்பிக்கைக்குரியவங்கள அந்த பேங்க் அந்த கஸ்டமருடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் they will take care. Bankers signs transfer deed of the properties of the customers in the capacity of attorney to customers. அதாவது transfer deed அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நீங்களே பார்த்துருப்பீங்க. தட் இஸ் ஒரு பர்சன் இப்போ ஒரு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு லீகல், அதாவது அட்டர்னி அப்படிங்கிறது ஒரு பர்சன், டிப்பிக்கலி ஒரு லாயர்னு சொல்லலாம், அப்பாயிண்டட் ஃபார் டேக்கிங் ஓவர் ஒரு பிஸ்னஸ் கன்சர்னோ இல்லை ஒரு பர்சனுடைய லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் லுக் ஆஃப்டர் பண்ணுறதுக்காக தட் இஸ் ஹி மே பி அ லாயர் ஒரு லீகல் அத்தாரிட்டியாக இருக்கலாம், தட் இஸ் அட்டர்னி. அந்த மாதிரியான ஒரு ஆக்டும் அந்த பேங்க் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இஃப் அ கஸ்டமர் இஸ் டெட். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஒன் conduct share market transactions. A demat account should be opened with the depository participants. Okay, அதாவது என்ன அப்படின்னா Demat account should be linked with the savings bank account by the customers. Demat account அப்படின்னா இது dematerialized, அதாவது என்ன அப்படின்னா to hold financial securities, electronic formல financial securities இருக்குல்ல, stocks, bonds, அதெல்லாம் electronic formatல hold பண்ணி வச்சுக்கிறது. Okay, then the customer can ask the bank to conduct online purchase of sale or securities on behalf of him. அதாவது demat account ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவாங்க, dematerialized account ன்னு சொல்லுவோம். So the thing is என்ன அப்படின்னா இது என்னென்னா எதுக்காக இந்த அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டு ஹோல்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் அந்த இதெல்லாம். ஸோ இதை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ அந்த கஸ்டமர் இஃப் ஹி ஆஸ்க் த பேங்க் டு கண்டக்ட் ஆன்லைன் பர்ச்சேஸ், நீங்கள் எனக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இந்த அக்கௌண்ட்டில் ஒரு செக்யூரிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறக்கோ இல்லை செல் பண்ணுறக்கோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை த பேங்க் வில் பெர்ஃபார்ம். ஓகே, do you clear? Next one is preparation of income tax return. Banks prepare the annual income tax return on behalf of the customers and provide income tax related advices to them. கண்டிப்பாக ஒவ்வொரு பர்சனும் they have to pay the tax at the end of the year.
கண்டிப்பாக they have to pay the tax for the government, isn't it or not? ஸோ அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற கஸ்டமரும் வந்துட்டு அந்த கஸ்டமருடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அண்ட் ஆல்சோ ஆனுவல் இன்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் நீங்கள் இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அந்த மாதிரியான அட்வைசஸும் வந்துட்டு என்னது இட் வில் பி ப்ரொவைடட் பை த பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டீலிங்ஸ் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். பேங்க்ஸ் பை அண்ட் செல் ஃபாரின் கரன்சிஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு பதிலாக ஃபாரின் கரன்சிஸ் அவங்க ஏதாவது ஒரு ஃபாரின் டீலிங்ஸோ சம்திங் இருக்குது பிஸ்னஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த இதையும் அந்த ஆக்டிவிட்டீஸ் ஃபாரின் கரன்சிஸ் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் இட் வில் பி பர்ஃபார்ம்டு பை த பேங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர்ஸ். நெக்ஸ்ட் ஆக்டிங் இஸ் கரஸ்பாண்டன்ட். பேங்க்ஸ் ஆக்ட் அஸ் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் ரிசீவ் ட்ராவல் டிக்கெட் பாஸ்போர்ட் எக்ஸெட்ரா. அவங்க ஒரு பர்சன் இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, வேறு ஊருக்கு போகிறாங்க இல்லை ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க அப்படின்னா அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு தேவையான ட்ராவல் டிக்கெட் பாஸ்போர்ட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதும் வந்து இட் வில் பி ஒரு கரஸ்பாண்டண்ட்டாக ஒரு திட் இஸ் ஒரு இன்டர்மீடியட்டாக அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பேங்க்ஸ். ஓகே, ஸோ வாட் எவர் திங்ஸ் வி ஹாவ் சீன் இஸ் நத்திங் பட் த செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். அதில் வந்து ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னது, தட் இஸ் ஒரு பேங்க் வந்துட்டு எப்படி கஸ்டமருக்கு ஒரு ஏஜென்ட்டாக இருந்து ஃபங்க்ஷன்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். There is general utility functions. In addition to primary, secondary and agency functions, commercial banks offer some services for the general welfare of the customers. They are called general utility services. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். Issue of demand drafts and bankers check. Demand drafts and bankers check are issued to the public and customers as well. Publicக்கும் கஸ்டமருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. பேங்கர்ஸ் செக் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமர் வந்துட்டு தட் இஸ் பேங்கர்ஸ் கிட்ட செக் வந்து என்னது தட் இஸ் ரைட் பண்ணி கொடுக்க சொல்கிறது. இட் இஸ் பேங்கர்ஸ் செக். ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் இட் வில் பி ரெண்டர்ட் பை பேங்க்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் மணி தே கேன் அட்டாச் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் எஜுகேஷனல் ஃபீஸ். ஸோ மணியாக சென்ட் பண்ணுறதுக்கு மேலே இந்த மாதிரியான டிடி தட் இஸ் டிமாண்ட் டிராஃப்ட் பேங்கர்ஸ் செக் இதெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷனல் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணி தருவாங்க, அட்டாச் பண்ணி தருவாங்க. ஸோ இஷ்யூ ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட்ஸ் அண்ட் பேங்கர்ஸ் செக். Next one, accepting bills of exchange on behalf of customers. Banks accept bills on behalf of customers and make payments to foreign exporter. Do you understand? That is ஏதாவது ஒரு business dealings நடக்குது, கஸ்டமர் ஃபாரின் that is exports நடக்குது அப்படின்னா வந்து பில் வந்து பேங்க் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் பேங்க்ஸ் கலெக்ட் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் டீலிங் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேமெண்ட் ஏதாவது பண்ணோன்னா பேங்க் பே பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் தே வில் கலெக்ட் இட் ஃப்ரம் த கஸ்டமர். ஓகே, next one is safety lockers. Valuable documents, jewels, etc. can be kept safely in a wallet provided by a bank for rent. These vaults room is called a strong room. Okay, அதாவது என்ன அப்படின்னா வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வீட்டில் வச்சிருக்க முடியாது. மேக்ஸிமம் நமக்கே தெரியும் ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேங்க்கில் தான் வந்து சேஃப்டி லாக்கர்ஸ் அந்த கஸ்டமர்ஸ்க்குன்னு சேஃப்டி லாக்கர்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தனியாக வந்து நம்ம வந்து தட் இஸ் வி வில் பி பேயிங் ரெண்ட் ஃபார் தட். ஓகே, ஸோ ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா அதில் வந்து சேஃப்டியாக வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வால்ஸ். அந்த வால்ஸ் ரூமுக்கு பேர் என்னன்னா இட் இஸ் கால்ட் இஸ் அ ஸ்ட்ராங் ரூம். ஓகே, பட் அதுக்கு வந்து அந்த கஸ்டமர் தே ஹாவ் டு pay rent for the lockers. Okay, next one, letters of credit. This document is given by bank on behalf of importing customer to the exporter. அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் இம்போர்ட் பண்ணுறாங்க ஃபாரின்ல இருந்து அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட்டிங் பர்சனுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா இவங்க பேங்க் வந்து தே வில் பி கேரண்டிங் ஃபார் த இம்போர்ட்டட் குட்ஸ்க்கு பேங்க் கேரண்டி எடுத்துட்டு அதுக்கு வந்து பேங்க் வந்து தே வில் பே த அமௌண்ட். இட் இஸ் a very important document in international trade. அதாவது ஒரு கஸ்டமர் வந்து இன்டர்நேஷனல் லெவல் ட்ரேட் கண்டக்ட் பண்ணுறப்போ இது வந்து இட் இஸ் an important document. Letters of credit. Travelers check already நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. கஸ்டமர்ஸ் need not carry cash during travel in India or abroad. within இந்தியாவோ சரி இல்லை அப்ராடோ சரி அவங்க need not to want to take the cash with them. The denomination and words are printed in the check. எவ்வளோ denomination words எல்லாமே செக்கில் பிரிண்ட் ஆகிருக்கும். It is accepted as money in shops. அவங்க வெளியில் போகிற ஷாப்ஸில் ஹோட்டல்ஸில் ட்ராவல் ஏஜென்சிஸ் இங்கே எல்லாத்துக்குமே அந்த செக் வந்து they can travelers check வந்து யூஸ் பண்ணிக்கலாம் instead of money. Okay, gift checks.
These denomination printed checks are available in attractive design so that it can be presented during wedding, birthday functions இந்த மாதிரி. அதாவது போய் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம வந்து கேஷாக கொடுக்காம இந்த கிஃப்ட் செக் வந்து கொடுத்துக்கலாம். டியூரிங் வெட்டிங் ஓ பர்த்டே ஓர் வாட் எவர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்ராக்டிவ் கலர்ஸில் டிசைன்ஸில் இருக்கும். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் மணி we can give the gift checks. Next, finally, reference service. Business firms can give their banker's name as reference to the new business institution with which they want to establish commercial relationship. அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் வந்து அவங்க வந்து பேங்கரோட அவங்க டீலிங் வச்சிருக்கிற பேங்க்கோட நேமை வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்துருவாங்க. நியூ பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, வர அவங்க கூட ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டீலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. வித் விச் தே வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ், அவங்களுக்குள்ள ஒரு கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Banks willingly act as the referees and provide information about the financial standing of their customers. Banks வந்து இந்த இடத்துல அந்த நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் அவங்களுடைய கஸ்டமர் இருக்காங்களே அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ரெஃப்ரியாக இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த கஸ்டமரோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் வந்து they will inform. Okay, whatever things we have seen are the general utility functions provided by the commercial banks to the general public and the customers. Next one is diversified banking functions. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். காம்படிஷன் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஹாஸ் ரெடியூஸ் தேர் ப்ராஃபிட்ஸ். அதாவது இப்போ நிறைய பேங்கிங் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பேங்கிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த காம்படிஷன் அதிகமாக அவங்களுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது, பேங்கரோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ரெடியூஸ் ஆயிடுச்சு. தேர்ஃபார் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஸ்டார்டட் ஐடென்டிஃபைங் அண்ட் ஆஃபரிங் நியூ அண்ட் டிவர்சிஃபைட் நிறைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணாதான் ஒருத்தர் காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து அவங்க வந்து ஒருத்தர் கம்பீட் பண்ணி அந்த கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ தே ஆர் பியூர்லி other than banking என்னென்ன சர்வீசஸ் ரெண்டர் பண்றாங்க அப்படிங்கறத we will see on. Providing all such banking and other financial services is also called universal banking. இந்த மாதிரியான சர்வீஸ் ரெண்டர் பண்றப்ப நம்ம என்ன சொல்றோம், யூனிவர்சல் பேங்கிங். ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ் என்னென்ன ரெண்டர் பண்றாங்க அப்படிங்கிறத we will see on. Bank assurance. It refers to the offering of insurance policies or products by a bank in association with other insurance company. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதில் பேங்க் வந்து மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனி கூட டைப் வச்சுட்டு இவங்க வந்து certain insurance policies வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுவாங்க. Regulatory and Development Authority of India IRDA regulations in addition to RBI regulations. According to this Regulatory and Development Authority, Corporation Bank, Oriental Bank of Commerce and Vijaya Bank has tied up with Life Insurance Corporation of India. இவங்க வந்து டைப் வச்சுக்குவாங்க. பேங்க்ஸ் வந்து certain ஒவ்வொரு பேங்க்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட டைப் வச்சு அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர்ஸ்க்கு they will provide insurance policies. இதில் பார்த்தோம்னா SBI has joined hands with BNP Paribas Cardiff, a French company to sell insurance products. SBI வந்து ஒரு French company கூட டைப் வச்சிருக்காங்க இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து செல் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இங்கே வந்து கார்பரேஷன் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், விஜயா பேங்க் வந்து they have a tie up with Life Insurance Corporation of India. ஸோ பேங்க் அஷூரன்ஸ், இன்சூரன்ஸ் வந்து பேங்க்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட டை அப் வச்சுக்கிட்டு அதில் மூலிமா வந்து they will sell the insurance policies to the customers. Next one, merchant banking. So merchant banking அப்படின்னா என்னன்னா, merchant banks do not provide regular banking services, provide பண்ண மாட்டாங்க. A commercial bank or a subsidiary merchant bank may offer சர்வீஸ் லைக் ப்ராஜெக்ட் கவுன்சிலிங், அண்டர் ரைட்டிங், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் கவுன்சிலிங் கொடுக்கறது. சில ப்ராஜெக்ட் அண்டர் ரைட்டிங் இஸ் நத்திங் பட் தம், அதாவது லெண்டர் வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் யுவர் அசட் எவ்வளோ, நம்மளுடைய இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து தே வில் வெரிஃபை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் இஸ் அண்டர் ரைட்டிங். ஓகே, எ பர்சன் வந்து ஒரு இது பண்ணுறப்போ ஒரு தட் இஸ் இட் இஸ் நத்திங் பட் மர்ச்சன்ட்ஸ் வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க்காக இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சர்வீசஸ் என்னது, ப்ராஜெக்ட், இப்போ அந்த பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷனோட ப்ராஜெக்ட் என்ன, அது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங். அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறதுனா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தேவைப்படும். ஒரு ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்குறது. அண்ட் ஆல்சோ அண்டர் ரைட்டிங் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுடைய லெண்டர் வெரிஃபைஸ், அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து அமௌண்ட் லெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய இன்கம் என்ன, அசட் என்ன அப்படின்னு வெரிஃபை பண்ணுறவங்களே, தட் இஸ் அண்டர் ரைட்டிங். So it is called a merchant banking. They are mostly stock market related services. இது மெயினாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் பேஸ் பண்ணி, செக்யூரிட்டிஸ் இது பேஸ் பண்ணியாக தான் இருக்கும். மர்ச்சன்ட் பேங்க்ஸ் வந்து யாரை கண்ட்ரோல், மர்ச்சன்ட் பேங்க்ஸ் ஒரு கண்ட்ரோல் பை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் SEBI.
Okay, regulations also. Even according to that CB, they are performing their functions, merchant banking. Next, retail banking அப்படினா இது personal banking. Okay, otherwise called as, it refers to mass market banking which reaches out to a large number of individual end customers. அப்படினா என்ன மூலையில இருக்கிற கஸ்டமர்ஸையும் இண்டிவிஜுவல் கஸ்டமரையும் இது ரீச் ஆகும்னு சொல்றாங்க. Apart from accepting deposits மட்டும் accept பண்றது இல்ல, their services include personal loans provide பண்றது, vehicle loans provide பண்றது, consumer durable loans, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ்ல, அந்த மாதிரியான லோன்ஸ் அகைன்ஸ்ட், அதே மாதிரி லோன்ஸ் அகைன்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ஆல்சோ டெபிட், கிரெடிட் கார்ட்ஸ், மார்க்கேஜஸ், ஏதாவது அடகு வைக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் வந்து ஒரு எண்ட் கஸ்டமரை கூட ரீச் பண்ணும். தட் இஸ் பர்சனல் பேங்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம், ரீட்டைல் பேங்கிங். ஓகே, next one is housing finance. Housing finance is provided against the security of immovable property of land and buildings. நமக்கே தெரியும் ஹவுசிங் ஃபினான்ஸ்னா அதாவது கஸ்டமர்ஸோட இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்துக்கள்னு சொல்லியா, லேண்ட் இல்லைன்னா வந்துட்டு பில்டிங்ஸ், அது அந்த பேசிஸில் வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. மெனி பேங்க்ஸ் such as SBI, Bank of India, etc. have set up housing finance subsidiaries. அவங்களுக்கு கீழே ஹவுசிங் பேங்க்ஸ்க்கு ஹவுசிங் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவே தனியாக சப்சிடரி பேங்க்ஸ் வந்து தே ஹாவ் கெப்ட். என்னென்ன பேங்க்ஸ்? SBI, Bank of India, இவங்கெல்லாம். ஓகே, ஒரு கஸ்டமரோட லேண்ட் ஒரு பில்டிங், தட் இஸ் இமூவபிள் அசட்ஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு லோன் ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட், மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு கம்பெனி வந்து பூல்ஸ் மணி ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் அது. ஓகே, பூல்ஸ் மணி ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட், அதை வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? செக்யூரிட்டிஸ் சச் அஸ் ஸ்டாக்கு இல்லைன்னா பாண்ட்ஸு, அதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மணியை வாங்கி அதை செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ பார்த்தோம்னா it is a financial intermediary that pools the savings of investors for collective investment in diversified portfolio securities. Capital marketல, மணி மார்க்கெட்ல, இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க? இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. Many banks like SBI, Indian Bank, etc. have set up mutual fund subsidiaries. ஸோ இதுவும் வந்து எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சப்சிடரிஸ் அவங்களுக்கு கீழே இது பண்ணியிருக்காங்கன்னா SBI, Indian Bank. ஓகே, அவங்க வந்து தனியாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்டிவிட்டிஸ் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு சப்சிடரி பேங்க்ஸ் வந்து they have set up. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டா. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெஞ்சர் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு நியூ கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தே நீட் த கேபிட்டல், isn't it or not? ஸோ அதை வந்து வெல்த்தி இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஒரு வெஞ்சர் கம்பெனி அப்படின்னா ஒரு நியூவாக ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, தே ஆர் ஸ்டார்டிங் கம்பெனி, தே நீட் கேபிட்டல் வேணும், அவங்களுக்கு இருக்கும் பட் தே நீட் கேபிட்டல். அப்போ வந்து ஒரு வெல்த்தி இன்வெஸ்டர் வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கும் பேங்க்குக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ப்ரொவைட் ஸ்டார்ட் அப் ஷேர் கேபிட்டல் டு அ நியூ வெஞ்சர் ஆஃப் லிட்டில் நோன் அன்ரெஜிஸ்டர்டு, இல்லை ஒரு லிட்டில் கம்பெனியில், அன்ரெஜிஸ்டர்ட் கம்பெனியில், ரிஸ்கி கம்பெனியில், யங் புதுசாக ஸ்டார்ட் ஆகிற கம்பெனியில், ஸ்மால் கம்பெனி, அந்த மாதிரியான ப்ரைவேட் பிஸ்னஸ்க்கு, எஸ்பெஷலி இன் டெக்னாலஜி ஓரியன்ட் அண்ட் நாலேஜ் இன்டென்சிவ் பிஸ்னஸ் எல்லாம் இருக்குல்ல, அதிகமாக டெக்னிக்கல் நாலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ், அது வந்து அவங்களுடைய நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கும், இல்லைன்னா ரிஸ்கி பிஸ்னஸாக இருக்கும், இல்லை யங் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்மால் யூனிட், இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்துட்டு என்னது வெஞ்சர் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட், ஃபண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெனி கமர்ஷியல் பேங்க்ஸ் லைக் SBI, Canara Bank, etc. have set up venture capital funds subsidiaries வந்து they have set up. Okay, so this is venture capital fund. Okay, SBI, Canara Bank have set up. Next one is, that is what we are going to see finally, is factoring. Okay, factoring is a continuing arrangement between a financial intermediary, factor. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா ஃபேக்டரிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இன் விச் ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இன்வாய்ஸை வந்து என்ன பண்ணிடுவாங்க? டிஸ்கவுண்ட்டுக்கு தே வில் செல் இட். இப்போ பார்த்தோன்னா ஃபேக்டரிங் இஸ் அ கண்டினியூங் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் அ ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி, ஓகே, ஃபேக்டர் அண்ட் ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் கிளையண்ட், whereby the factor purchase the client's accounts receivable வந்து அவங்க purchase பண்ணிக்குவாங்க. ஓகே, banks like SBI and Canara Bank have established subsidiaries to provide factoring service provide பண்ணுறதுக்கு SBIயும் Canara Bankக்கும் வந்து என்னது they have offered this services, they have started subsidiaries. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா ஃபேக்டரிங் அப்படிங்கிறது that is once again I'm repeating, it is nothing but ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? they sell its accounts receivable, invoice அப்படின்னா என்னது? பில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ
எவ்வளோ செல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சர்வீசஸ் ரெண்டர் பண்ணியிருக்காங்க, அந்த இதை வந்து தே வில் செல் இட். ஓகே, அதாவது இன்வாய்ஸ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இன்வாய்ஸ் நம்ம வச்சுக்கலாம் ஃபேக்டர்ஸ்க்கு அட் அ டிஸ்கவுண்ட். இந்த இடத்துல வந்து என்னென்னா இட் இஸ் அ ஃபேக்டரிங் இஸ் அ கண்டினியூங் அக்ரிமெண்ட் பிட்வீன் யாருக்கு, ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி இருப்பாங்க ஃபேக்டர், ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன், அவங்க வந்து கிளையண்ட், வேர் பை இந்த ஃபேக்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அந்த கிளையன்ஸ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் த திங். இந்த மாதிரியான சர்வீஸ் SBI அண்ட் கனரா பேங்க் தே ஆர் ப்ரொவைடிங். ஸோ வாட் எவர் திங்ஸ் வி ஹவ் சீன் ஆர் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், அதில் ஏஜென்சி அண்ட் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் we have seen, and அது போக நம்ம என்ன பார்த்தோம், diversified banking functions.